மக்கள் இன்றைக்கு வரக்கூடிய பொய்யான தகவல்களை நம்பி சிதறிவிடக்கூடாது. மக்களை ஒருங்கிணைப்பது முக்கியம். மக்களிடம் தொடர்ந்து உரையாடுவது முக்கியம். மக்களிடம் தொடர்ந்து பேசுவது முக்கியம். அந்த அடிப்படையில் எப்படி பாஜக வீழ்த்த முடியாத சக்தி என்று சொல்லப்பட்டதை இன்றைக்கு சட்டப்பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் தமிழ்நாடு வீழ்த்தி காட்டியிருக்கிறதோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் இந்த சட்டம் வருவதற்கு முன்னாலேயே தீர்மானம் போட்டுவிட்டது. இந்த சட்டம் வந்த பிறகு நள்ளிரவில் சட்டம் வருகிறது. நம்முடைய அண்ணன் வஹாப் அவர்கள் சொன்னதை போல அதிகாலையிலேயே, இன்னும் சொல்ல போனால் சட்டம் வந்தது அதிகாலையில் தான், 2:30 மணிக்கு. அது அதிகாலை தான். காலையில் முழிச்சு சட்டமன்றத்துக்கு போனால் எங்களுக்கே சர்ப்ரைஸ். முதலமைச்சர் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த சட்டத்தை எதிர்த்து நாம் இன்னைக்கு வீதியில் நின்று முழங்கிக்கிட்டு இருக்கோமே. இந்தியாவில் ஒரே ஒரு இடத்தில்தான் மக்கள் மன்றங்களுக்கு அப்பால் அதிகார மன்றத்தில் ஒரு போராட்டம் நடந்தது வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து. அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில். முதலமைச்சர் முழக்கம் போட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் பதில் முழக்கம் போட்டார்கள். எந்த சட்டமன்றத்தில் நடந்துச்சு இந்தியாவில்? போராட்டம் வீதியில் நடக்கும், போராட்டம் சட்டமன்றத்தில் நடந்தது. வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும்தான் போராட்டம். முதலமைச்சர் முழக்கம் போட்டாரா இல்லையா? வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெறுன்னு உடனே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பதில் முழக்கம் போட்டாங்களா இல்லையா?